எமது அன்றாட வாழ்க்கையில் பல்வேறுபட்ட அலை வடிவங்களை காணுகின்றோம். அந்த அலை வடிவங்கள் எமது அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு வடிவங்களில் உபயோகமாகின்றது. உதாரணமாக ஒலி, ஒளி, வானொலி அலைகள் மற்றும் நுண்ணலைகள் போன்ற எமது அன்றாட நடவடிக்கையில் அதிகளவில் பயன்படுவதை நீங்கள் அவதானித்து இருக்கலாம். அலைகள் மூலம் உபயோகங்கள் இருப்பது போலவே சிலவேளை பாதிப்புகளும் ஏற்படலாம். உதாரணமாக நாம் பூமி அதிர்ச்சியை எடுத்துக்கொண்டால், சக்தியானது அலை வடிவில் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தப்படுவதன் விளைவாக இவ்வனர்த்தம் ஏற்படுகின்றது. சுருக்கமாக கூறினால், அலை என்பது ஓர் ஊடகத்தில் அல்லது வெற்றிடத்தில் இடம்பெறும் குழப்பம் என குறிப்பிடலாம். ஒலி, நீரலை போன்ற சில அலைகள் இடம்பெறுவதற்கு ஊடகங்கள் அவசியம். ஆயினும் ஊடகங்கள் இன்றி வெற்றிடங்களில் பயணிக்கும் அலைகளும் உள்ளன. மின்காந்த அலைகளை இதற்கு உதாரணமாக கூறலாம். அலைகளை எடுத்துக்கொண்டால் அவற்றின் மிக முக்கிய இயல்பாக அவற்றின் ஊடாக சக்தி கடத்தப்படுவதை குறிப்பிட்டு கூறலாம். இவ்வாறு சக்தி கடத்தப்படும் போது ஊடகத்திலுள்ள துணிக்கை இடம்பெயராது. அலைகள் அவை அதிரும் வடிவத்தின் அடிப்படையில் குறுக்கு அலைகள் மற்றும் நெட்டாங்கு அலைகள் என இரு வகைகளாக பிரிக்கப்படும். இந்த அலகின் மூலம் குறுக்கு அலைகள் மற்றும் நெட்டாங்கு அலைகள் பற்றியும் நீங்கள் விரிவாக பார்க்க உள்ளதுடன் அவற்றின் அசைவு மற்றும் பௌதிக ரீதியாக தாக்கம் செலுத்தும் காரணிகள் பற்றியும் பலவற்றை அறிந்து கொள்ளவுள்ளோம். வணக்கம். 11ஆம் ஆண்டின் மிக முக்கியமான பாடங்களில் ஒன்றான அலைகளும் அவற்றின் பயன்பாடுகளும் எனப்படும் பாடத்துக்குள் நுழைகின்றோம். இந்த அலகில் பொறிமுறை அலைகள் பற்றி விரிவாக அறிய ஆயத்தமாகின்றோம். எமது விஞ்ஞான பாடத்தொடரில் உயிரியல் மற்றும் இரசாயனவியல் அலகுகளில் உங்களுக்கு நிக் மற்றும் விக் என்கின்ற இரு நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகி இருப்பார்கள். அதற்கமைய பௌதீகவியலின் போது இன்னும் ஒரு நண்பர் உங்களுக்கு அறிமுகமாகின்றார். அவர் பெயர் ரிக். வணக்கம் நண்பர்களே. நிக் மற்றும் விக் போன்று நானும் இந்த பாடம் முழுவதும் உங்களோடு இருப்பேன். ரிக், நாம் பாடத்துக்கு போவோம். எளிய மொழியில் கூறினால், பொறிமுறை அலை என்பது ஊடகத்தின் உதவியுடன் இயங்கும் அலை பொறிமுறை அலையாகும். உதாரணமாக, நிலையான நீர்ப்பரப்பின் மீது கல்லொன்றை எறிந்தால் அந்த நீரின் மேற்பரப்பில் அலைகள் ஏற்படுவதை நீங்கள் காணலாம். அதேவேளை கயிறொன்றின் ஒரு அந்தத்தை பிடித்துக்கொண்டு மேலும் கீழுமாக அசையுங்கள். அதன் போது கயிறினூடாக அலைகள் உருவாகுவதை நீங்கள் காணலாம். இங்கு நீரில் ஏற்படும் அலைகள் நீர் மேற்பரப்பில் பயணம் செய்வதால் அலைகள் நீர் ஊடகத்தில் கடத்தப்படுகின்றன. அதேவேளை கயிற்றின் ஒரு அந்தத்தை பிடித்துக்கொண்டு மற்றைய அந்தத்தை மேலும் கீழுமாக அசைக்கும் போது காற்றில் அலைகள் ஏற்படுவதை நீங்கள் காணலாம். இதன் போது அலைகள் கடத்தப்படும் ஊடகமாக கயிறு ஆக்கப்பெற்றுள்ள ஊடகத்தை கூறலாம். ஆகவே குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் இரண்டிலும் அலைகள் ஊடு கடத்தப்படுவதற்கு ஊடகம் அவசியமானதால் இந்த அலைகளை பொறிமுறை அலைக்கு உதாரணமாக குறிப்பிடலாம். மேலும் ஒலி அலையையும் பொறிமுறை அலைக்கும் உதாரணமாக குறிப்பிடலாம். ஆகவே ஒலி அலைகள் திண்மம், திரவம் மற்றும் வாயு ஊடகங்களினூடே கடத்தப்படும் என்பதை மனதில் வையுங்கள். பொறிமுறை அலைகள் ஏதேனும் ஊடகத்தினூடாக இடம்பெறும் போது குறித்த ஊடகத்தின் துணிக்கைகள் அசைவது இயற்கையாகும். அதன்போது பொறிமுறை அலைகள் ஊடு கடத்தப்படும் ஊடகம் ஆக்கப்பெற்ற துணிக்கைகள் அசையும் திசை மற்றும் அலைகள் ஊடு கடத்தப்படும் திசையின் அடிப்படையில் குறிப்பிட்ட பொறிமுறை அலைகள் குறுக்கு அலைகள் அல்லது நெட்டாங்கு அலைகள் என இரு வகையாக பிரிக்கப்படும். ஊடக துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தான திசையில் செல்லுமாயின் அவ்வலைகளை குறுக்கலைகள் என நாம் குறிப்பிடுவோம்.
ஆகவே குறுக்கலையின் இயல்புகள் பற்றி நாம் கலந்துரையாடும் போது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கிய விடயம், ஊடக துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தான திசையில் அலைகள் செல்லும் போது துணிக்கைகள் இடம்பெயராது என்பதையே. ஊடகத்தின் துணிக்கைகள் இருபுறத்துக்கு அசைவதை மட்டுமே செய்யும். அதனை இந்த படத்தில் நீங்கள் நன்கறிந்து கொள்ளலாம். நிலையான நீர்ப்பரப்பில் சிறிய கூழாங்கல்லொன்றை போடும் போது உண்டாகும் அலைகள் காரணமாக அலைகள் ஊடுகடத்தப்படும் ஊடகமான நீரின் துணிக்கைகள் மேலும் கீழுமாக அசைவதுடன் அலைகள் இயங்குவது நீர் துணிக்கைகள் அசையும் திசைக்கு செங்குத்தாகவாகும். நிலையான நீர்ப்பரப்பின் மேல் கூழாங்கல்லை போடும் போது நீர்ப்பரப்பின் மீது ஏற்படுவது குறுக்கு அலைகள் என நாம் முடிவுக்கு வரலாம். வழங்கப்பட்டுள்ள கனப்பொழுதில் நிரலியொன்றின் குறுக்குவெட்டு முகத்தில் நீர்த்துணிக்கைகளின் அமைவிடத்தை நாம் இப்போது பார்ப்போம். இங்கு A மற்றும் B-களின் புள்ளிகளில் நீர்த்துணிக்கைகள் மேலே செல்லக்கூடிய உயர் இடப்பெயர்ச்சியை காட்டியுள்ளதுடன் C புள்ளியில் நீர்த்துணிக்கை கீழ் திசையில் செல்லக்கூடிய அதிகபட்ச ஆழமும் காட்டப்பட்டுள்ளது. இங்கு A மற்றும் B ஆகிய புள்ளிகள் போன்று நீர்த்துணிக்கைகள் குறிப்பிட்ட ஊடகத்தின் ஊடாக அலையொன்று ஊடுகடத்தப்படும் போது துணிக்கைகள் அடைந்த உயர்ந்த அதிகபட்ச இடப்பெயர்ச்சியை நாம் முடி என கூறுவோம். அதேபோல் C போன்ற புள்ளியில் ஊடகத்தின் நீர்த்துணிக்கை அடையக்கூடிய உச்ச கீழ் புள்ளியை நாம் தாளி என்போம். அலைகள் செல்லும் திசையுடன் ஊடகத்தின் துணிக்கைகளும் அசையுமாயின் அவற்றை நெட்டாங்கு அலைகள் என நாம் குறிப்பிடுகின்றோம். நெட்டாங்கு அலைகள் ஊடகத்தினூடாக ஊடுகடத்தப்படும் போது நெருக்கலும் ஐமையாக்கலும் மாறி மாறி இடம்பெறும். இங்கு நெருக்கல் என்பது அலைகள் ஊடுகடத்தப்படும் போது ஊடக துணிக்கைகள் ஒன்றுக்கொன்று நெருங்குவது ஆகும். ஐமையாக்கல் என்பது ஊடக துணிக்கைகள் ஒன்றிடமிருந்து ஒன்று விலகிச் செல்வது ஆகும். அதன்படி நெட்டாங்கு அலை ஊடகத்தின் ஊடாக ஊடுகடத்தப்படும் போது ஊடகத்தின் துணிக்கைகள் அலை செல்லும் திசையிலும் அதற்கு எதிர் திசையிலும் அசைவது உங்களுக்கு புலப்படுகின்றது. அலைகள் ஊடுகடத்தப்படும் விதத்தை நீங்கள் அவதானித்தால் ஊடகத்தின் துணிக்கைகள் இடப்பெயர்ச்சியில் இரு விடயங்கள் செல்வாக்கு செலுத்துவதை நீங்கள் காணலாம். அதில் ஒன்று குறித்த ஊடக துணிக்கையின் இடப்பெயர்ச்சி காலம், மற்றொன்று ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இடப்பெயர்ச்சியில் ஊடக துணிக்கையானது முதலில் இருந்த தூரம். இந்த விடயங்கள் இரண்டின் போதும் நாம் இடப்பெயர்ச்சியை முதலில் இருந்துள்ள தூரமாக அளப்போம். சாதாரணமாக நாம் காணும் குறுக்கு அலைகள் மற்றும் நெட்டாங்கு அலைகளை எடுத்துக்கொண்டால் அநேகமானவையின் மாறல்கள் சிக்கலானவையாக காணப்படும். எவ்வாறாயினும் இந்த பாடத்தில் குறுக்கு அலைகள் மற்றும் நெட்டாங்கு அலைகளில் நாம் இங்கு படிப்பது மிகவும் எளிய இசை அலை வடிவங்கள் பற்றி மட்டுமாகும். நீங்கள் இப்போது காணும் வரைவுகளில் காட்டப்படுகின்றவையாவது எளிய இசை அலையொன்று ஊடுகடத்தப்படும் போது அலை இயக்கத்துக்காக பங்கு பெறும் ஒரு துணிக்கை அதன் முதலில் இருந்துள்ள அதிகூடிய தூரத்தை அடைய எடுக்கும் காலமாகும். குறுக்கு அலையொன்றின் இந்த இடப்பெயர்ச்சி அலை இயங்கும் திசைக்கு செங்குத்தாக இடம்பெறும். நெட்டாங்கு அலையாயின் அதன் இடப்பெயர்ச்சியானது அலை இயங்கும் திசைக்கு சமாந்தரமாக இடம்பெறும். இந்த வரைவில் குறிப்பிட்ட கனப்பொழுதில் அலை இயக்கத்துக்கு பங்கு பெறும் அனைத்து துணிக்கைகள் அதன் சமநிலை தானத்திலிருந்தான அமைவிடத்திற்கான தூரம் முதலிலிருந்து வேறுபடும் விதம் காட்டப்பட்டுள்ளது. கயிற்றின் வழியே இயங்கும் குறுக்கு அலைகள் போன்றவற்றில் ஒரு கணத்தில் நாம் காணும் வடிவமானது முதலில் இருந்துள்ள தூரத்திலிருந்து இடப்பெயர்ச்சி மாறுபடும் விதத்தை இந்த வரைவு காட்டுகின்றது. அதேவேளை நெட்டாங்கு அலையில் இடப்பெயர்ச்சி தூரத்துடன் மாறுபடும் விதத்தை குறிப்பிட்ட வரைவில் நாம் காட்டலாம். நாம் இப்போது பொறிமுறை அலைகள் எனும் பாடத்தின் இறுதியை எட்டியுள்ளோம். ரிக், உங்களுக்கு இதுவரை கற்றவைகளை மீட்டி பார்க்க முடியுமா? சிறிய விடயம்தானே,
நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த பாடத்தில் முதலில் நாம் அலைகள் தொடர்பான அடிப்படைகளை கற்றோம். அதன்போது சில அலைகளின் இயக்கத்துக்கு ஊடகங்கள் அவசியம் என்றும், அவ்வாறான அலைகளை நாம் பொறிமுறை அலைகள் என கூறுவோம் என்றும் கற்றோம். அவ்வாறு இருக்க நாம் மின்காந்த அலைகள் பற்றியும் கற்றதோடு அவை ஊடுகடத்த ஊடகங்கள் அவசியமில்லை என்றும் கற்றோம். பின்னர் குறுக்கு அலைகள் மற்றும் நெட்டாங்கு அலைகள் பற்றி விரிவாக கதைத்தோம். இறுதியாக அலை இயக்கத்துடன் நேரடியாக செல்வாக்கு செலுத்தும் காரணிகளான வீச்சம், அலைநீளம், ஆவர்த்தன காலம், மீடிரன் மற்றும் அலையின் கதி ஆகியவை பற்றியும் கலந்துரையாடினோம். மிக நன்றி ரிக். அதேவேளை ஒரு விடயத்தை பற்றி உங்களை நினைவூட்ட வேண்டும். நாம் கற்ற விடயங்களை அடிப்படையாக வைத்து பின்வரும் செயற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. மறக்காமல் அவற்றிற்கு விடையளியுங்கள். அப்படியென்றால் பௌதிகவியலில் இன்னொரு சுவாரஸ்யமான பாடம் ஒன்றை எடுத்துக்கொண்டு மீண்டும் நான் ரிக் சகிதம் வருகின்றேன். வணக்கம்.